ஓம் சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் பெண்ணாடம் என்ற ஊரிலே இருக்கிறோம். தேர் வேலை சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய அழகிய காதலி உடனமர் சுடற்கொழுந்துநாதர் ஸ்ரீ பிரளிய காளீஸ்வரர் திருக்கோயில் பெண்ணாடத்தில் இப்பொழுது இருக்கிறோம். பெண்ணாடகம் என்ற ஊரிலே அற்புதமாக குடிகொண்டிருக்கிற சுடற்கொழுந்துநாதர் சிவன் ஆலயத்திற்கு இப்போது உள்ளே செல்ல இருக்கிறோம். அற்புதமான திருக்கோயில். நம்முடைய திருக்கோயிலினுடைய காலை 6 மணியிலிருந்து இங்கொழுது பூஜை ஆரம்பமாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அற்புதமான ஆலயம், சிவாலயம். இந்த ஆலயத்தில் என்னை மிகவும் வியக்க வைத்தது, நந்தி, அனைத்து நந்திகளும் நம்மை நோக்கி இருக்கிறது. பெரும்பாலும் இல்லை, நிறைய ஆலயங்களில், எல்லா ஆலயங்களிலும் நந்தி பெருமான் சிவனை நோக்கி, மூலவரை நோக்கித்தான் இருக்கும். ஆனால் இங்கு இருக்கிற நந்தி அத்தனையும் நம்மை நோக்கி இருக்கிறது, வாசல் நோக்கி இருக்கிறது. இதுதான் அதிகார நந்தி. இந்த நந்தியை பாருங்க, நம்மை நோக்கி இருக்கிறது. கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த ஆலயம் எனக்கு விசித்திரமாக தெரிந்தது. என்ன நந்தி இப்படி இருக்கிறதே, நம்ம கொடூரில் எங்கள் பாட்டி உள்ள இருக்கிற கொடூரப்பன் ஆலயத்திலும் நந்தி அப்படித்தான் இருக்கும் என்று வியந்து பார்த்து அங்கு விசாரிக்கின்ற போது இந்த ஊருக்கு பிரளயம் வந்தது. கடல், ஆறு நீரால் ஏதோ ஆபத்து வந்தது. அதை சிவன் பெருமானிடம் முறையிட்ட பொழுது நந்தியிடம் கட்டளையிட்டு அந்த நந்தி அந்த நீரையெல்லாம் வாயால் உரிந்தது, இந்த ஊரை காப்பாற்றியது என்று சொல்கிறார்கள். அதுதான் நந்தி கிழக்கு நோக்கி இருக்கிறது, மூலவர் நோக்கி இல்லாமல் என்பதை புரிந்து கொண்டோம். அற்புதமான ஆலயமாக இந்த ஆலயம் எனக்கு திகழ்கிறது. தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். எல்லா நந்தியும் இப்படித்தான் இருக்கிறது. இந்திரன் வழிபட்ட தலம், தேவி கன்னியர் வழிபட்ட தலம், காமதேனு வழிபட்ட தலம், வெள்ளை யானை வழிபட்ட தலம். அப்பேற்பட்ட தலம். இந்த தலத்திலே பஞ்சமி திதி என்று நிறைய பேர் வருகிறார்கள். ஆகவே அந்த கொடிமரத்தை, ஓங்கி வளர்ந்திருக்கிற கொடிமரம், ராஜகோபுரத்தெல்லாம் பார்க்கின்ற போது அவ்வளவு ஆற்றல் அங்கு இருக்கிறது என்பது நமக்கு புரிய வருகிறது. ஆகவே இந்த ஆலயத்தை, வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நம்முடைய முன்னோர்கள் இந்த இடத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள், இந்த இடத்திற்கு அவ்வளவு என்ன சிறப்பு இருக்கிறது. வெள்ளாறு, தென்பெண்ணையாறு, நடுவில் இந்த பெண்ணாடகம் இருக்கிறது. வெள்ளாறும் இருக்கிறது, தென்பெண்ணையாறும் இருக்கிறது, நடுவிலே இருக்கிறது. சிவன் தலங்களில் இது முக்கியமான தலமாக கருதப்படுகிறது. சொற்றுணை வேதியன் சோதி யானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதோழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவா என்று பாடினாரே. கூட்டாயனமாறு விளக்கலீர் கொடுமைகள் பல செய்தனை நானறியேன் என்று சொன்னாரே திருநாவுக்கரசு ஐயா அவர்கள். அதேபோல மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கல வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தன் இணையடி நிலை என்று சொன்னாரே அப்பர். அந்த அப்பர் இந்த இடத்துக்கு வந்து, ஐயனே அப்பனே, என்னப்பன் அல்லவா, என் தாயும் அல்லவா,
நான் சமண சமயத்தில் இருந்து விட்டேன், இப்போது சைவ சமயத்துக்கு மாறிவிட்டேன். என்னை யாரும் நம்பவில்லை. நான் நம்பும்படியாக நடக்கவில்லை. நான் நம்பும்படியாக நடக்க வேண்டுமானால் எனக்கு நீங்கள் முத்திரையிட வேண்டும், பச்சை குத்த வேண்டும் என்று சொல்வதைப் போல அவர் கேட்டிருக்கிறார். உடனே வலது கையிலும் இடது கையிலும் முத்திரை பதித்தார். நந்தி பகவானை பதித்தார் என்று, சிவ சிம்பலை பதித்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. அப்பேற்பட்ட திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் பாடிய இந்த அற்புதமான ஆலயம் பிரளிய காளீஸ்வரர் அழகிய காதலி உடனமர் சுடற்கொழுந்து நாதர் ஆலயத்தில் இருக்கிறோம். அற்புதமான ஆலயமாக எனக்கு தோன்றுகிறது. ஒரு சமயம் தேவேந்திரன் இறைவனுக்கு படைப்பதற்காக பூ எடுத்து வாருங்கள் பூலோகத்துக்கு சென்று அனுப்பினார். ஆனால் அந்த தேவக்கன்னியர் வந்து இந்த பெண்ணாடகத்தில் பூவையெல்லாம் பார்த்து மயங்கி இங்கே இருக்கிற ஈசனிடம் ஈடுபட்டு இங்கேயே தங்கிவிட்டார்கள். இந்த பூக்களையெல்லாம் நந்தவனம், இந்த பூக்களையெல்லாம் அந்த இறைவனுக்கே படைத்து விட்டார்கள். பார்த்தான் இந்திரன், என்ன காணவில்லை என்று காமதேனு பசு அனுப்பினான். காமதேனும் இந்த பெண்ணாடத்துக்கு வந்து சிவனை பார்த்து மயங்கி பால் சொரிந்து அபிஷேகம் செய்தது. ஆகவே என்னடா இது, காமதேனும் வரவில்லை என்று சொல்லி வெள்ளை யானை அனுப்பினான். வெள்ளை யானையும் இந்த ஊரை பார்த்து, பெண்ணாடகத்தை பார்த்து, சிவபெருமானை பார்த்து மயங்கி நிழலாக நின்றது சிவபெருமானுக்கு என்று. வெள்ளை யானையும் வரவில்லை. உடனே இந்திரன் வந்தான். இந்திரன் இந்த 3 பேரை தேடி வந்து இந்திரனும் மயங்கி அந்த இந்திரனும் இந்த சிவலிங்கத்தை இந்த அப்பன் மீது பற்று கொண்டு வணங்கினான் என்று வரலாறு சொல்கிறது. அருள்மிகு அழகிய காதலி அம்மன் ஆலயத்திலே இருக்கிறோம். எவ்வளோ அழகான இருப்பார். அதுதான் அழகிய காதலி. யாருக்கு? நம்முடைய சிவபெருமானுக்கு. அழகிய காதலி உடனமர் சுடர் கொழுந்து சிவன் அம்மன் பிரகாசித்து கொண்டிருக்கிறார். அற்புதமான அம்மன். உள்ளே சென்று அவ்வளோ அழகாக இருக்கிற அம்மனை பார்ப்பதற்கு அதுதான் அழகிய காதலி. அழகிய காதலி உடனமர் சுடர் கொழுந்து நாதர் ஆலயம் பெண்ணாடகம் பிரளியகாளீஸ்வரர் ஆலயம். அம்பாளை பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகு, அவ்வளவு அழகு, கண்கொள்ளா காட்சி. அற்புதமான காட்சியை பார்த்துவிட்டு நாம் இந்த கோயிலை சுற்றி சுற்றி வருகின்ற போது அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. ஆகவே இந்த பெண்ணாடகம் இந்திரன் வழிபட்ட தலம், அப்பருக்கு முத்திரை பதித்த தலம், திருஞான சம்பந்தரால் பாடற்பட்ட தலம். இவ்வளவு சிறப்பு பெற்ற இந்த பெண்ணாடகத்தை நாம் நாட வேண்டாமா? நாடி சிவபெருமான் அருளை பெற வேண்டாமா? நம்முடைய கஷ்டங்களெல்லாம் தீர்க்க அற்புதமான ஆலயமாக இந்த ஆலயத்தை முன்னோர்கள் வழிபட்டிருக்கிறார்கள் என்பதற்காக மட்டுமல்ல, வந்திருந்தால்தான் தெரிகிறது அங்கிருக்கிற ஆற்றல். எவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. 3 வயதிலே பாட வைத்தான் இறைவன் திருஞான சம்பந்தரை. அதேபோல நம்முடைய அப்பரை 56 வயதுக்கு மேலே பாட வைத்து 80 வயது வரை வாழ வைத்தான் எம்பெருமான். கூற்றாயினவாறு விளக்களில் என்று பாடத் தொடங்கி தேவாரத்தை என்னெல்லாம் பாடிக்கிறார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயின் குமிச்சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடன் எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிரிவும் வேண்டியதே அப்படி என்று பாட வைத்த இறைவன் இங்கு நடராஜர் சந்நிதி தனியாக இருக்கிறது. அதேபோல அம்மன் தனி சன்னதியாக அருள்பாலித்து கொண்டிருக்கிறார். ஏராளமான செண்பக மரம் தல விருட்சமாக இருக்கிறது. அதேபோல் 30 அடி உயரத்தில் ஒரு மலை கோயில் போல இங்கு படைத்திருக்கிறார்கள். எல்லா விதமான தெய்வங்களும் அடங்கியிருக்கிற இந்த ஆலயத்துக்கு நாம் வருகின்ற போது அவ்வளவு நமக்கு எழுச்சி, முக மலர்ச்சி தோன்றுகிறது. இது கடலூர் மாவட்டம், திட்டக்குடி வட்டம், நம்முடைய பெண்ணாடகம் என்ற ஊரிலே சிறப்பாக இருக்கிறது. விருத்தாச்சலம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. வெள்ளாற்று வடகரையில் அமைந்துள்ள
அற்புதமான ஆலயம். இந்த ஆலயம் 213வது சிவத்தலங்கள். இந்த பெண்ணாடகம் சுடற்கொழுந்து நாதர் அழகிய காதலி அம்மன் குடிகொண்டிருக்கிற இந்த ஆலயம் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நாமெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். 5 நிலை ராஜகோபுரம், எவ்வளோ கம்பீரமாக வீட்டுக்கு 5 நிலை ராஜகோபுரம். அற்புதமான ஆலயத்தில் இருக்கிறோம். இங்கு நடராஜர் சன்னதி, விநாயகர் சன்னதி, முருகப்பெருமான் சன்னதி, இப்படி எல்லா தெய்வங்களும் குடிகொண்டிருக்கிற இந்த செண்பக மரம் பார்த்தாலே அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது. ஆகவே இந்திரன் வழிபட்ட தலம். எல்லாவற்றையும் நாம் கண்டு களிப்பதற்கும் நமக்கு ஒரு உற்சாகத்தை, ஒரு ஆற்றலை, ஒரு சக்தியை கொடுப்பதற்குமான இந்த ஆலயம் இருக்கிறது. நம்மெல்லாம் திரும்ப திரும்ப அந்த இடத்தை சுற்றி சுற்றி வருகின்ற போது நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. இந்த கோயிலே ஒரு யானை வடிவம் போல தான் இருக்கிறது. யானை நிழல் தந்த காரணத்தினால் அப்படி இருக்குமா என்று தெரியாது. தட்சிணாமூர்த்தி தெளிவு நமக்கு தரக்கூடிய குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை பார்க்கிறோம். தெளிவு நமக்கு தரக்கூடிய அற்புதமான ஒரு ஆலயம் குரு பகவான். அந்த குரு பகவானை நாம் தரிசிக்க வேண்டும். அழகிய கற்களால் செதுக்கப்பட்ட அந்த தட்சிணாமூர்த்தியை நாம் வணங்குகின்ற போது நமக்கு கல்வெட்டு தமிழிலே எழுதியிருக்கிறது. அதை நமக்கு படிக்க புரியவில்லை என்றாலும் நிறைய கருத்துகள் அதிலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை புராணங்கள், வரலாறு நமக்கு சொல்லுகிறது. சுற்றி சுற்றி ஆலயமாக காட்சி தருகிற அற்புதமான ஆலயம் இந்த ஆலயம். பெண்ணாடகம் பெண்ணாடகம் பேருந்து நிலையம் பக்கத்திலே இருக்கிறது இந்த ஆலயம். பாருங்க, விநாயகர் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 உனக்கு நான் கலந்து தருவேன், கோலம் செய் தும்பக் கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. கன்னியர்கள் விநாயகர், அற்புதமான விநாயகர் சன்னதியை பார்க்கிறோம். பாலும் தெளிதேனும் சிவலிங்கம், அற்புதமான சிவலிங்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய சிவலிங்கங்கள் உள்ளே இருக்கிறார்கள். விநாயகரை முதலிலே பார்த்தோம். சிறிய அளவில் விநாயகர் இருக்கிறார். அற்புதமான ஒரு ஆலயம். இங்கே பாருங்கள், முருகப்பெருமான் வள்ளி தெய்வயானையோடு காட்சி தருகிற முருகப்பெருமான் 6 கரங்களோடு 6 முகங்களோடு 12 கரங்களோடு இருக்கக்கூடிய, இந்த பக்கம் 6 கரம், அந்த பக்கம் 6 கரம். அற்புதமான முருகப்பெருமான். நிறைய தெய்வங்கள் நிறைந்த பெண்ணாடகத்தை நாம் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு ஆற்றல் பெற்ற ஒரு தலமாக, நடுத்தலமாக இருக்கிறது இந்த பெண்ணாடகம். பெண்ணாடகத்தில் அனைவரும் தரிசனம் செய்து சென்னாடுடைய சிவனையை போற்றி ஓம் சிவாய நம, 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 ஓம் சிவாய நம என்று பரிகாரத்தை நாம் செலுத்த வேண்டும். என்னென்ன பரிகாரம் இருக்கிறதோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். ஆகவே பஞ்சமி திதி என்று எல்லோரும் வணங்குகிற ஆலயமாக இந்த ஆலயம் இருக்கிறது.
அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆலயத்திலே நாம் இருக்கிறோம். அப்பருக்கு பச்சை குத்துறாங்க பாருங்கள் சிவபெருமான். ஆகவே பெண்ணாடகம் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலம். சமணராக இருந்த திருநாவுக்கரசு அவருக்கு தீராது வயிற்று வலியை கொடுத்து அவரை சைவ சமயத்துக்கு மாற்றினார் அல்லவா? அதற்கு எனக்கு பச்சை குத்த வேண்டும் என்று சொல்லி இங்கு முத்திரை வாங்கி கொண்டார் என்று இந்த தல வரலாறு சொல்கிறது. நம்ம எல்லாம் பச்சை குத்தி கொள்கிறோம் அல்லவா? அவர் இங்கு பச்சை குத்தி கொண்டார் என்று சொல்லுகிறது. ஆகவே தேவேந்திரன் திருப்பெண்ணாடகம். ஆகவே தேவேந்திரன் இறைவனுக்கு பூஜை செய்வதற்காக மலர் எடுத்து வாருங்கள் என்று பூலோகத்துக்கு அனுப்பினான். இந்த தெய்வத்தை பார்த்து அவர்கள் மயங்கி விட்டார்கள். காமதேனு மயங்கி விட்டது, யானை மயங்கி விட்டது. கடைசியிலே இந்த கன்னியர்களும் காமதேனும் யானையும் மயங்கிவிட்டு வராத காரணத்தினால் இந்திரன் தேடி வந்து இந்த பெண்ணாடகத்தில் வந்து அவனும் சிவனை பார்த்து மயங்கி அவனும் சிவனை வழிபட்ட காரணத்தினால் இது பெண்ணாடகம் என்று வந்தது, பெயர் வந்தது என்று சொல்கிறார்கள். அற்புதமான வரலாற்று சிறப்புமிக்க புராணங்கள் சிறப்புமிக்க இந்த பெண்ணாடகத்துக்கு நாம் வர வேண்டும். வந்தால் அங்கே வாழ்க்கை வரலாறு மிக அற்புதமாக தத்ரூபமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்திரன் வழிபட்ட தலம், கன்னியர்கள் வழிபட்ட தலம், காமதேனு வழிபட்ட தலம், யானை வழிபட்ட தலம். யானை வந்து அப்படி அந்த யானை வழியில் தான் அந்த கோபுரமே அமைத்திருக்கிறார்கள். அற்புதமான யானை மறைச்சி நிற்கிறது பாருங்கள், வெயில் படாமல் நிழல் தருகிறது. இந்த கதை வரலாறை நாம் சொல்ல வேண்டுமானால் அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. இந்திரன் தான் நம்முடைய கன்னியரை அனுப்பி வைத்தான், காமதேனுவை அனுப்பினான், வெள்ளையானை அனுப்பினான். இந்த மூன்றும் அங்கு வராத காரணத்தினால் அவனே வந்து பார்த்தால் இதெல்லாம் இந்த தெய்வத்தை பார்த்து மயங்கி கிடக்கிறார்கள். பூ எடுத்து வர சொன்னேன், கன்னியர்கள் வரவில்லை. காமதேனு அனுப்பினேன், அவர்களும் வரவில்லை. யானையை பார்ப்பதற்கு அனுப்பி அவர்களும் வரவில்லை. ஆகவே இந்த இடத்தில் சிறப்பு இருக்கிறது என்று அவனே வந்து பார்த்து வியந்து போய் இந்திரன் வழிபட்ட தலம் இந்த தலம். ஆகவே இந்த தலத்திற்கு நாம் வந்திருந்து சிறப்பானதொரு நல்வாழ்வை நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற தலமாக இந்த தலம் இருக்கிறது என்பதை மட்டும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட தலமான இந்த பெண்ணாடகம் பிரளய கால ஈஸ்வரர் வணங்கி நாம் எல்லா ஆற்றலையும் பெற வேண்டும் என்று நாம் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நேரம் கிடைக்கின்ற போது விருத்தாச்சலம் திருச்சி நெடுஞ்சாலையில் 17 கிலோமீட்டர், விருத்தாச்சலத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பெண்ணாடகம், திட்டக்குடி போகிற வழியில். ஆகவே நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே தேவகன்னிகள் பெண், காமதேனு ஆ, வெள்ளை யானை கடம். ஆகவே பெண் ஆ கடம், இதுதான் ஊர். தேவகன்னிகள் காமதேனு, வெள்ளை யானைகள், பெண் ஆ கடம். இது பெண்ணாகடம். இப்பொழுது பேர் மாறிவிட்டது. சுடற்கொழுந்தீஸ்வரர் அதை போடுறாங்க பாருங்கள். தமிழிலே அழகிய காதலி உடனமர் சுடற்கொழுந்து நாதர், சுடற்கொழுந்து நாதர் என்பதை நவகிரக கோயிலையெல்லாம் பார்க்கிறோம். நவகிரக சந்நிதிகளை பார்த்தோம். எல்லா நந்தியும் நம்மை நோக்கி தான் இருக்கிறது, இந்த ஊரை நோக்கி இருக்கிறது. இந்த பிரளய காலத்தில் நந்திக்கு கட்டளையிட்டு அந்த நீரையெல்லாம் நீங்கள் உறிஞ்சுங்கள் என்று சொல்லி கட்டளையிட்டதால் வெள்ளத்தை தடுத்த அந்த நந்தி கிழக்கு நோக்கி நம்மை நோக்கி இருக்கிறது. அப்பேற்பட்ட ஆலயத்தில் பெண்ணாகடம், ஆகவே இது பெண்ணாடம் என்று மாறிவிட்டது. ஆகவே வந்திருந்து சாமி தரிசனம் செய்து தேர் திருவிழாவுக்காக தேர் புதிதாக செய்து கொண்டிருக்கிறார்கள், அதையும் பார்த்தேன். அற்புதமான ஒரு ஆலயத்தை கண்ட மகிழ்ச்சியில் உங்களுக்கும் அந்த அரிய வாய்ப்பினை இந்த காணொளி பார்க்கிற நீங்களும் ஒரு முறை கடலூர் வந்து விருத்தாச்சலம் வந்து திட்டக்குடி போகிற வழியில்
நம்முடைய வெள்ளாறு தென்பண்ணை ஆறு நடுவில் இருக்கிற 213 சிவத்தலங்களில் அதுவும் ஒன்றான நம்முடைய சுடற்கொழுந்து நாதர் பார்க்குறேன் பாருங்கள். நந்தி அங்கேயும் நந்தி இப்படி திரும்பிக்குது பாருங்கள். சுடற்கொழுந்து நாதரை பார்ப்போம். ஓம் சிவாய நம, 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 ஓம் சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி.